ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் வந்தாலும் வந்தது. வீட்டில் ஒரே பிரச்சனைங்க. ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் எதாவது வாங்கணும், கேஸ் நம்பக்கூடாது சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே கேஸ் புக் பண்ணால் 15 to 20 days வரலாம் ஆகுது. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எல்லா பாட்டமும் வச்சு நம்மளால் குக் பண்ண முடியாது. சரி, அப்படி சர்ச் பண்ணினே இருக்கும்போது இன்ஃப்ராரெட்னு ஒரு ஆப்ஷன் தென்பட்டுது. இது ஆக்சுவலாக ஒரு 15 years பேக்கு இந்த இபி ஸ்குவாட்டர்ஸில் இருந்தவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். இந்த காயில் டைப்பில் ஒரு ஸ்டவ் வரும். அந்த காயில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அந்த காயில் இப்படி பெண்டாகி போயிருக்கும். அது 2 லீட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டவ் யூஸ் பண்ணி தான் அப்போல்லாம் குக் பண்ணியிருந்தாங்க. இவி ஸ்டாஃபுங்களுக்கு அது கரண்ட்டு ஃப்ரீன்றதுனால அப்போ அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போது இன்ஃப்ராரெட்னு ஒன்று நியூவாக ஸ்டவ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த ஸ்டவ் வாங்கியிருக்கோன்னா, ஒண்டர் செஃப் இன்ஃப்ராரெட் குக் டாப் இதுதான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 month பிஃபோர், ஆக்சுவலாக மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு இதெல்லாம் 2500 இந்த ரேஞ்சில் இருந்ததுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 4500 5000 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதுவே இந்த ஒண்டர் செஃப்பே இருக்கிறதுலே கம்மியான ரேட்டு. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணால் ஒண்டர் செஃப் 3200 ருபீஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரைஸை கோட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுவுமே உங்களுக்கு ஸ்டாக்கு எப்போவுமே அன்அவைலபிள் தான் இருக்கும். நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ரிமைன் பண்ணும். அப்போ குயிக்காக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ஒரே நாளில் 10 வாட்டி ஸ்டாக் அவுட் ஆகுது. அதனால் இது எப்படி இருக்குதுன்னு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகேனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் தான் அமேசானில் நம்ம புக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்கிங்கு. மேலே எதுவும் சேஃப்டி பேக்கிங்லாம் வரல. அமேசான் இப்போ தெளிவாக இருக்காங்க. பேக்கிங்லாம் இப்படி தான் பண்ணணும்னு. இது இப்படி தான் பேக்கிங்கில் வந்தது. ஆக்சுவலாக இது இந்தியா போஸ்ட்டில் வந்தது. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒண்டர் செஃப்போட ரிஜிஸ்டர் வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த QR பார் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக் டாப்பு, ஓகே, ஒரு கிரில்லு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீலில் ஒரு கிரில்லு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பாபிக்யூ, அப்புறம் நீங்கள் கிரில் சிக்கன், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பொட்டேட்டோ ரோல், இதெல்லாம் நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பன்னீர் டிக்கா இதெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். புல்கா கூட போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த அப்பளம்லாம் ஆயில் இல்லாமல் சுடணுன்னா கேஸ் ஸ்டவ்வில் சுடுறது கஷ்டமாக இருக்கும். இதில் சுட்டால் எப்படி இருக்குன்னு நம்ம சுட்டு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். உள்ளே பபுள் ட்ராப் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்ல. ஆன் பண்ணால் தான் தெரியும் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஒண்டர் செஃப்போட இன்ஃப்ராரெட் குக் டாப். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் இங்கே ஃபிக்ஸடாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிபிக்யூ, அப்புறம் பவரு, சூப்புக்கு, ஃப்ரைக்கு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. டைமிங் செட் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃபு. ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க, கூலிங் ஃபேனு. இந்த சைடு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் தாங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 16 amps ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட வாட்ஸ் 2200 வாட்ஸு. சில பிராண்ட்லலாம் இண்டக்ஷனில் நான் பார்த்துருக்கேன் 2000 வாட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதில் 6 amps தான் ப்ளக்கு இருக்கும். அது போட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சுவிட்சஸ்லாம் போயிடும். இதில் கரெக்டான 16 amps ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா, வாங்க பார்க்கலாம். ஸோ நார்மலாக எல்லார் வீட்லேயுமே ஒரு 16 amps ப்ளக் பாயிண்ட்டு இருக்கும் கிச்சனில். ஸோ அந்த ப்ளக் பாயிண்டில் நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணலாம். இப்போது
ஓகே, ஆன் பண்ணதும் பாருங்கள், இதில் ரெட் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, டச்சு தான் இது. ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த செக்ஷன் மட்டும் இண்டக்ஷன் மாதிரி கிடையாது. இதில் வந்து ஓவராக ஹீட் வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் உள்ளே அந்த காயில் மாதிரி இருக்கும். அது ஹீட் ஆகி தான் உங்களுக்கு மேலே வந்து ஹீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு மோடு கொடுத்துருக்காங்க. நம்ம பிபிக்யூனா 550 டிகிரி, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அனல் நல்லாவே வருது. நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இதில் நம்ம டெம்பரேச்சர் பார்க்கலாம் இதில். ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் இந்த காயில் டைப்பில் தான் உள்ளே இருக்குது. அது ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஹீட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இங்கே தெரியும். இதில் ஃபேரன் ஹீட்டு வந்து கீழே காட்டும். ஓகே, நல்லாவே அனல் அடிக்குது, வைக்க முடியல, சூடாகுது. ஆனால் வந்து தெரியுதா இல்லை டிஸ்பிளே பாருங்கள். அந்த 550 கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. 550க்கு மேலேயும் போகுது. ஸோ செட் பண்ணுற டிகிரி வந்து கரெக்டாக டெம்பரேச்சர் இதாகுது. இப்போது இது வந்து நம்ம இந்த நாப்லேயும் வந்து டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸடும் நம்ம வந்து இது செக் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாப்லேயும் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 1000 வாட்ஸ் வந்து 1 ஹவர் ஓடிச்சுன்னா 1 யூனிட் ஆகும். 2200 வாட்ஸ் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஓடிச்சுன்னா உங்களுக்கு 1 யூனிட்டு கண்டிப்பாக இதில் கன்சப்ஷன் ஆகும். ஸோ இந்த இடம் பயங்கர ஹீட்டாக இருக்குங்க, சரியான ஹீட்டு. இதில் ஒன்று மட்டும்தாங்க ப்ராப்ளம். நீங்கள் இண்டக்ஷனில் வந்து இந்த ஹீட்டு இது எதாவது குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் இது கை வச்சிங்கன்னா ஒன்றாகாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது, நல்லாவே ஹீட்டு வந்து தெரியுது. நார்மலாக அதில் பாத்திரம் வச்சா மட்டும்தான் ஹீட் ஆகும். இதில் அப்படி கிடையாது, சும்மாவே ஆன் பண்ணாலே ஹீட் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கை வச்சிட்டிங்கன்னா கை அவ்வளோதான் அப்பளமாயிடும். அதே மாதிரி குழந்தைங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளி வைக்கணும், அதுதான் கரெக்டு. சரி, இப்போ வந்து நம்ம இப்போது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினாலே இந்த மண் சட்டியில் கூட நம்ம தண்ணி வச்சா கூட அது கொதிக்கும், பார்க்கலாமா. அதே மாதிரி இந்த கிரில்லும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பார்த்துடுங்க, கை க்ளவுஸ் இருந்தால் போட்டுடுங்க, இல்லைன்னா துணி எதாவது வச்சு எடுங்க. ஏன்னா அதுவும் பயங்கர ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை டைரெக்டாக வச்சு பார்க்கலாம். சவுண்டு கேட்குதா பாருங்க, அப்படியே பொரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து 500 டிகிரி வச்சுருக்கோம். ஸோ வேணுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பவர் மோடில் வச்சா ஓகே, பவர் மோடில் வச்சா 2200 வரலும் போகுது. 5:33 ஆகுது. ஸோ எவ்வளோ டைமில் இது வந்து ஹீட் ஆகுது பார்க்கலாம். இருக்கிறதுலே ஃபுல் வாட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம். 2200 வாட்ஸு. இப்போ இந்த 2200 வாட்ஸில் எவ்வளோ ஹீட் வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ எவ்வளோ குயிக்காக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 500க்கு மேலேயே போயிடுச்சு. இங்கே கீழே தெரியுது தான் ஃபேரன் ஹீட்டு. ஸோ 720 ஃபேரன் ஹீட் வரலும் போகுது. அப்போ தான் வந்து ஹீட் ஆகும். அப்போ தான் இந்த கிளாஸ் டாப் எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக கை வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு எப்போவுமே டேஞ்சர் தான். ஸோ தண்ணி இப்போ தான் சூடாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது சட்டி கொஞ்சம் திக்குன்றதுனால அது சூடாகிட்டு தான் ஆகும். என்ன ஒன்றுனா இதில் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. எல்லா வெசில்ஸும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த ஹாட் பிளேட்டை மட்டும் டச் பண்ணவே கூடாது. இப்போ பார்த்துக்கோங்க, 37 டிகிரியில் இருக்குது, 98 ஃபேரன் ஹீட்டு. இப்போ அந்த ஃபேன் வந்து எவ்வளோ ஹீட்டு வந்து வெளியில் தள்ளுது பாருங்கள். ஸோ உள்ளே வந்து ப்ராசஸ் அந்த ஃபேன் இல்லைன்னா உள்ளே இருக்க காம்பவுண்டெல்லாம் சுத்தமாக அடி வாங்கிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தண்ணியில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில் நம்ம விட்டு பார்க்கலாம், தெரியுதுங்களா.
126 Fahrenheit, 129 வருது. ஸோ ஃபுல்லாக வச்சா நார்மலான ஒரு இதில் மண் சட்டியில் வச்சோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நார்மலாக ஹீட் ஆகிறதுக்கே நம்ம 33ல் வச்சோம், 37 ஆகுது, 5 மினிட்ஸ் ஆகுது. அப்போ கொதிக்கிறதுக்கு வந்து எப்படியும் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நார்மல் வெசலில் வச்சு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறதுலே ஹை வாட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:38 ஆகுது. இது எவ்வளோ குயிக்காக ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லாவே அனல் அடிக்குதுங்க, சரியான அனல் இல்லை. நார்மல் ஸ்டவ்வுக்கும் இதுக்குமே நல்லா அந்த வாட் அதிகமாக வச்சோன்னா பக்கத்தில் நிற்க முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா நார்மலான ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக குக் பண்ணிடலாம். எந்தளவுக்கு நம்ம வாட் அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஸோ இதில் பாருங்கள், அந்த பபுள்ஸ் வந்துச்சு. 5:38க்கு நம்ம வச்சோம், 1 மினிட்லேயே அந்த பபுள்ஸ் வந்துச்சு. 5:39 ஆகுது. ஸோ இப்போ வந்து 5:40 ஆகுது. 5:38க்கு வச்சோம். 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள காட்டுங்க வாட்டரை பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிது பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸ் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, ஆனால் இதில் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுது. அது நம்ம நார்மல் அடுப்பில் வைக்கிற மாதிரி தான், அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஏன்னா அந்த ஹீட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபேன் வந்து ரன்னிங்கில் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணாலும் அந்த ஹீட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஃபேன் ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் வரலாம் கொதிக்குது பாருங்கள். அப்போனா அந்த 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 பேஸ் மட்டும் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த அளவு கொதிக்கும் போது நார்மல் வாட்டரை அதில் அப்ளை பண்ணிடாதீங்க. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த க்ரில்லு வச்சு இந்த அப்பளம்லாம் வந்து ஆயில் இல்லாமல், சில பேருக்கு எனக்குலாம் வந்து ஆயில் இல்லாமல் சுட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நார்மலாக அடுப்பில் நார்மலாக கை வச்சு நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஃப்ளேம் வந்து கையில் படும். ஆனால் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த க்ரில்லு வச்சா அதுக்கு மேலே இந்த அப்பளம் வச்சா புரியாதான். ஓகே, புகை வருது. ஓகேங்க, பாருங்கள், வேண்டாம், கையிலே நல்லா தான் இருக்கும் ஒன்றுமே. இதுவே நார்மலாக நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா கை பொரிஞ்சிடும். நான் 500 டிகிரி தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அப்பளம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் அப்பளம் சுட்டு சாப்பிட்ணுன்னா இந்த அடுப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டு தாங்க முடியும், அதனால் நார்மலாக அங்கே பாருங்கள் நல்லாவே புரியுது. இதே மாதிரி நீங்கள் வந்து புல்கா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து இந்த அடுப்பில் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், அப்பளம் சுட்டோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே இருக்கேன், சூப்பராக ஈவனாக வந்து ஃப்ரையாக இருக்குங்க. இது நம்ம வந்து நார்மலான கேஸ் ஸ்டவ்வில் வச்சோன்னா ஒரு பக்கம் தீஞ்சு போகும், ஒரு பக்கம் வேகாது, திருப்பி போடும். ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் வரும். இதில் எந்த பிளாக் கலரும் ஆகலை பாருங்கள். அதே மாதிரி நல்லா உடையுது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ரோட்டி, பன்னீர் டிக்கா, அப்புறம் வந்து கிரில் சிக்கன், அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் என்னது பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு, இதெல்லாம் வந்து இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாட்டமாகவே இருக்கும், நல்லாவும் இருக்குது. நம்ம பண்ணி பார்த்தோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் ஆகும். பாய்.